எத்தனை காலம்தான் நம்ம ஒரு விடியலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? போதும், இனிமே காத்துக்கிட்டு இருந்தது போதும். நம்ம கனவெல்லாம் நனவாகுற நேரம் இப்போ வந்தாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம விவசாயியோட நிலைமைய. அவரோட வேர்வைய விதையா போடுறாரு, ரத்தத்தை தண்ணியா ஊத்தி உழைக்கிறாரு. ஆனா அவர் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வந்திருக்கா? சொல்லுங்க. தன் சொந்த மண்ணிலேயே நிம்மதி இல்லாம நிக்கிறது என்னங்க நியாயம்? இங்க பாருங்க, நம்ம பிள்ளைங்கள கையில பட்டத்தை வச்சிருக்காங்க. ஆனா அவங்க எதிர்காலம், அது ஒரு பெரிய கேள்விக்குறியா நிக்குது. திறமை இருக்கு, ஆனா அதுக்கேத்த வாய்ப்பு இருக்கா? இல்ல. அதனாலதான் அவங்களோட கனவுங்க ஒவ்வொன்னுமே கண்ணு முன்னாடியே கருகி போகுது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ நம்பிக்கையோட போய் ஓட்டு போடுறோம், சரிதானே? ஆட்சிகளும் மாறுது, கட்சிகளும் மாறுது. ஆனா நம்ம தலையெடுத்து மட்டும் ஏன் மாறவே மாட்டேங்குது? வர்ற மாற்றமெல்லாம் கட்சிகளுக்கு மட்டும்தானா? ஏமாற்றம் மட்டும்தான் நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்குன்னே எழுதி வச்சிருக்கா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஜனநாயகம் இன்னைக்கு காயப்பட்டு நிக்குது. யோசிச்சு பாருங்க. ஒரு சில 100 ரூபாய் நோட்டுக்காக நம்மளோட 5 வருஷ உரிமைய நாமளே வித்துடுறோம். நாம விக்கிறது வெறும் ஓட்ட மட்டும் இல்லைங்க, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தையே அடமானம் வைக்கிறோம். இத மட்டும் எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. ஒவ்வொரு தேர்தல்லையும் வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே காத்துல பறந்து போயிடுது. இப்படி நடக்கும்போது உடையறது நம்ம நம்பிக்கையை மட்டும் இல்ல, இந்த மண்ணு மேல நாம வச்சிருக்கிற பற்றுதலும் தான் உடைஞ்சு நொறுங்குது. சொல்லுங்க, இது ஒரு துரோகம் இல்லையா? என்ன நிலைமை இது? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. தன்மானத்தோட வாழ்ந்த தமிழினம் இன்னைக்கு இப்படி தலகுனிஞ்சு நிக்கலாமா? சொல்லுங்க. அடிமையா வாழ்றது நம்ம ரத்தத்திலே இல்ல, இது நாம தொலைச்ச நம்மளோட அடையாளம். போதும், இந்த இருண்ட காலம் இதோட முடியட்டும். அடிபணிஞ்சு வாழ்ந்தது போதும். இப்ப பாருங்க, நமக்கான ஒரு பாதை உருவாகி இருக்கு. நம்ம மண்ணுக்கான பாதை, நம்ம மக்களுக்கான பாதை. இது வெறும் வெற்று கனவு இல்லைங்க, இது ஒரு உறுதியான செயல் திட்டம். முதல்ல கல்வி, அது நம்ம தாய்மொழியில இருக்கணும். அப்போதான் அறிவு நம்ம மரபுல இருந்து பிறக்கும். அடுத்து நம்ம உழவன், அவன் விளைவிச்ச பொருளுக்கு அவனே விளைவிப்பான். யாருக்கும் லாபம் இல்ல, உழைச்சவனுக்கு லாபம். எல்லாருக்கும் சமமான வாழ்வு, ஏற்றத்தாழ்வே இல்லாத ஒரு சமூகம். கடைசியா யார்கிட்டையும் கையேந்தாம நம்ம கால்ல நாமளே நிக்கிற ஒரு தற்சார்பு பொருளாதாரம். இதுதாங்க நம்ம இலக்கு. ஆமாம், இது ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம். இனிமே வியாபாரி இல்ல, உழைக்கிற உழவன் தான் தான் பொருளோட மதிப்பை முடிவு செய்வான். ஏன்னா அவன் உயர்ந்தாதான் இந்த தேசமே உயரும். இதுதான் இயற்கையோட நீதி. நம்ம பாட்டன் வள்ளுவன் அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு. அந்த வழியில தான் நாம பயணிக்க போறோம். ஜாதி மதம்னு எந்த பேதமும் இல்லாம, ஏழை பணக்காரன்னு எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம ஒரு புது சமத்துவ சமுதாயத்தை நாம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோம். ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம வளம் நமக்கே சொந்தம், நம்ம தொழில் நமக்கே சொந்தம். இந்த மண்ணுல இருக்கிற ஒவ்வொரு வளமும் ஒவ்வொரு தொழிலும் நமக்கு மட்டும்தான். இனிமே யாருக்காகவும் நாம காத்துக்கிருக்க தேவையில்லை. நமக்கான ஆட்சியே நாமே அமைப்போம். யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட மாமன்னர்கள் ஆண்ட மண் இது. அந்த பெருமையெல்லாம் நாம சும்மா விட்டுறலாமா? நிச்சயமா முடியாது. நம்ம மண் தன்னோட பெருமையை கண்டிப்பா மீட்டெடுக்கும். நம்ம வரலாற்றோட பெருமைகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். நம்ம தனித்துவமான பண்பாட்டை கண்ணுக்கு கண்ணா காப்போம். ஏன் அன்பான தமிழ் மக்களே, நான் உங்ககிட்ட ஒண்ணு தான் கேட்டுக்கிறேன். இந்த முறை தேர்தல்ல சும்மா ஓட்டு போட போகாதீங்க. தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்காக போங்க. உங்க ஒரு விரல்ல செய்யற அந்த புரட்சி தான் இந்த மொத்த தேசத்தோட தலையெழுத்தே மாத்த போகுது. நாம் தமிழர், இது வெறும் கட்சி இல்லைங்க, இது ஒரு இனத்தோட பெருமிதம். நிமிர்ந்த தமிழனா, விழுத்த தமிழகமா, வாங்க ஒரு புதிய விடியலை நோக்கி நாம எல்லாரும் ஒன்னா நடை போடுவோம். ஏன்னா மாற்றம் நாம்தான்.